Hi students, welcome back. The Model 2 வந்திருக்கிறோம். ஸோ மாடல் 2ல் வந்து நம்ம MATLAB ஃபார் பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஜஸ்ட்டு MATLAB எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன டூல்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி நம்ம MATLABல ஒரு சாதாரண ஒரு சர்க்யூட்டை நம்ம எப்படி போடுறோம், ஸோ அதில் எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த எலிமெண்ட்ஸ் எங்கேருந்து நம்மளால் சர்ச் பண்ண முடிஞ்சது, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதை ஃபாலோட் பை நீங்கள் அந்த குயிஸை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ குயிஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த லெக்சர் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ குயிஸ் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு இதை பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த லெக்சர் வீடியோஸை கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துடும். ஸோ மாடல் 2. ஸோ மாடல் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கண்ட்ரோல் பிளாக்ஸ் அண்ட் மேத் பிளாக்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்தது தான். ஸோ நம்ம இதை ப்ராக்டிக்கலாக நம்ம அங்கே பார்க்கும்போது பண்ணது. தென் பவர் எலக்ட்ரானிக் டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பவர் எலக்ட்ரானிக் டூல்ஸ்னால் நம்ம அந்த டயோட்ஸு, மாஸ்ஃபெட், ஐஜிபிடி, ஸோ இந்த மாதிரி பவர் செமிகண்டக்டர் டிவைசஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்ப்போம். தென் எலக்ட்ரிக்கல் மிஷின் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டர்ஸ் ரிலேட்டடாலாம் இருக்கும் இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸில். ஸோ எதுக்கு அந்த மோட்டர்ஸ் வருதுன்னா அந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த மோட்டரோட ஸ்பீட் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இது தொடர்ந்து அந்த அன்கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெக்டிஃபயர்ஸை பற்றி. ஸோ அன்கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயர்ஸ்னு தெரியணும், அதுதான் டயோட் ரெக்டிஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சொல்லப்போனால் ஒரு ரெக்டிஃபயர், ஒரு சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயர் இல்லை ஒரு 3 ஃபேஸ் ரெக்டிஃபயர் எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை டயோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டயோட்ஸ் வந்து எப்படி கண்டக்ஷன் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு டக்குன்னு உடனே தெரிஞ்சிருக்கணும் இந்த மேட்லாப்குள்ளே என்டர் பண்ணுற போது. ஸோ அது தெரிஞ்சிருந்தால் நம்ம உடனே வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பெருசாக இல்லை, ஜஸ்ட் சம் கேல்குலேஷன்ஸ். இதில் எங்கே கேல்குலேஷன் எதுக்கு வருது அப்படின்னா அந்த பல்ஸ் ஜென்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பல்ஸ் ஜென்ரேஷனுக்கு வந்து கேல்குலேஷன் நமக்கு தெரியணும். தென் அண்டர்ஸ்டாண்டிங் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர். ஸோ இது வந்து கன்வெர்ட்டர் தான் வந்து கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்ஸ்னால் நம்ம அந்த தைரிஸ்டர் சுவிச்சஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், இல்லை மாஸ்ஃபெட், ஐஜிபிடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த தைரிஸ்டர் சுவிட்சில் கொடுக்குற பல்சஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும், அந்த பல்ஸ் ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ நம்ம வேல்யூஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சிங்கிள் ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயராகவும் இல்லை 3 ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயராகவும் நம்ம பார்ப்போம். அதோட மாடலிங் தான் அந்த கேல்குலேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டிசைன் மாடலிங் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, முக்கியமாக அந்த பல்ஸ் தான், பல்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தென் இம்பேக்ட் ஆஃப் ஆர்எல் அண்ட் ஆர்எல்சி லோடு. ஸோ ஆர் லோடு போட்டால் வந்து எப்படி வேவ் ஃபார்ம் வருது, ஆர்எல் லோடு போட்டால் எப்படி வருது, ஆர்எல்சி லோடு போட்டு இதெல்லாம் நீங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸில் கன்வெர்ட்டருங்கிற ஒரு டாபிக் கீழே நீங்கள் தியரட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க. அந்த வேவ் ஃபார்ம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆர்எல், ஆர்எல்சி, ஆர்எல்இ லோடு கூட படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் நம்ம புக்கை பார்த்து நம்ம படிச்சுக்கிட்டோம் இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். பட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சிமுலேஷன் பண்ணி இதுதான் தெரியுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றது தான் இது தொடர்ந்து. ஸோ இந்த கண்டென்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குயிஸ் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற குயிஸ், அதை குயிஸ் 2. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டை நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த குயிஸ் 2 அட்டன் பண்ணுங்கள். எஸ், அன்கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயர்ஸ். அந்த அன்கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயர்ஸ்னால் டயோட் ரெக்டிஃபயர்ஸ். ஸோ வந்து அவுட்புட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன இன்புட்டோ அந்த இன்புட் வந்து அப்படியே நமக்கு ரெக்டிஃபை ஆகி ஒரு அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த உள்ள ப்ராக்டிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டச் மட்டும் கொடுத்து விட்டுறேன். ஸோ என்னென்னா இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் பார்க்குறோம். ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்துங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஒரு லோடு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த லோடு. ஸோ அந்த லோடு வந்து ஒரு ஏசி சப்ளையோட, இந்த ஆல்டர்னேட்டிங் சிம்பிள் வந்து ஏசி சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லோடு வந்து ஒரு ஏசி சப்ளையோட கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த லோடு இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ ஏசி லோடு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சுவலாக அது மீனிங் என்ன, ஏசி அப்படின்னா என்ன, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் சைக்கிளில் வந்து இந்த வந்து ஃபேஸாக கன்சிடர் பண்ணோன்னா இது நியூட்ரலாக கன்சிடர் ஆகும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் வந்து ஃபேஸ்லேருந்து நியூட்ரலுக்கு போகும். அப்போ இந்த லோடுக்கு வந்து கரண்ட் வந்து மேலேருந்து கீழே இறங்குது இல்லையா. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து கண்டக்ஷன் ஆகிருக்கு இந்த இதுக்கு. ஸோ இங்கே நமக்கு ஆகிட்டுருக்கு. செகண்ட் ஆஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபேஸாக மாறிடும், அது வந்து ஃபேஸாக இருந்தது வந்து நியூட்ரலாக மாறிடும். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த கரண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படியே மாறுது. ஸோ மாறினோடனே இப்போ இந்த லோடுக்கு வந்து கரண்ட் வந்து இப்போ கீழேருந்து மேலே போகுது. ஸோ அது வந்து
கரண்ட் டைரக்ஷன் மாறுது. ஸோ இந்த கரண்ட் டைரக்ஷன் மாறுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது வந்து தே ஆர் ஆல்டர்னேட்டிங், த டைரக்ஷன் வந்து மாறுது. ஸோ டிசி கரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏசி கரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து, கரண்ட்டோட டைரக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து மட்டும்தான் மாறுது. மற்றபடி அது ஏசினா டிசினா தனித்தனியாக வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே கரண்ட் தான். அது வந்து ஆல்டர்னேட்டிங்காக ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஒரே ஆம்ப்ளிடியூடில் இப்போ இங்கே காட்டியிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆல்டர்னேட் ஆகுதுன்னு அர்த்தம். அது ஆகலை அப்படின்னு சொன்னால் அது நம்ம டிசி கரண்ட்னு சொல்லலாம். ஸோ இது ஏசி கரண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒருவேளை நமக்கு இந்த லோடுக்கு பதிலாக ஒரு வந்து டிசி லோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏசி சப்ளை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, டிசி லோடுனா என்ன அர்த்தம், கரண்ட் வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் போகணும். ஸோ இந்த ரெட் கலரா இல்லை இந்த எல்லோ கலரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெட் கலரே நம்ம ஒரு அளவுக்கு சூஸ் பண்ணிக்குவோம், ஒரு நம்ம அசம்ஷன் தான். இந்த லோடுக்கு என்ன டைரெக்ஷனில் கரண்ட் வரணுங்கிறத வச்சு இருக்குது. சப்போஸ் வந்து இது ஒரு லோடு வந்து ஒரு டிசி லோடுனா அப்போ மேலே வந்து ப்ளஸும் கீழே மைனஸும் இருக்குதுன்னா இது ஹையர் டெர்மினல், இது லோவர் டெர்மினல். ஸோ இந்த ஹையர் டெர்மினல் லோவர் டெர்மினலில் எனக்கு வந்து ஹையர் டெர்மினல் டு கரண்ட் லோவர் டெர்மினல் தான் போடணும்னா ஸோ அந்த ரெட் கலர் மார்க் ஏரோ மார்க் தான் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த எல்லோ மார்க்கு வேண்டாம். ஸோ அதாவது செகண்ட் ஆஃப் சைக்கிளில் வந்து எனக்கு இல்லாமல் பண்ணணும், அவுட்புட்டில் செகண்ட் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ஷன் வந்து இல்லாமல் பண்ணணும். ஸோ அதான். ஸோ இல்லாமல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கண்டக்ட் பண்ணணும், செகண்ட் ஆஃப் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னா தேர் ஷுட் பி சம் டிவைஸ் அது வந்து ஒரு டைரெக்ஷனை மட்டும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அது இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது டயோடு. ஸோ இப்போ இந்த டயோடை நான் போட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் மேலே கண்டக்ட் ஆகும், பிகாஸ் இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. ஹையர் டெர்மினல் இஸ் கனெக்டட் ஹியர் அண்ட் லோவர் டெர்மினல் கனெக்டட். ஸோ அப்படி இருக்கும். ஸோ அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் வந்து கண்டக்ட் ஆகும், இன்னொரு டைரெக்ஷனில் அதால் கண்டக்ட் பண்ண முடியாது. அதாவது செகண்ட் ஆஃப் சைக்கிளில் உங்களுக்கு இங்கே வேவ் ஃபார்ம் வராது, பிகாஸ் அது வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ அது வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் சைக்கிளில் வரும்போது இந்த ஃபஸ்ட் சைக்கிளில் வந்து செகண்ட் ஆஃப் வந்து இல்லாமல் போயிருக்கும் ஃபஸ்ட் ஆஃப். ஸோ இதுதான் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஒரு ஹாஃப் மட்டும் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுனால ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதோட மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸும் இங்கே மைனஸும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு டிசி லோடாக இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இதுவே பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர் இருக்குது, அப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் நம்ம பார்க்க போகிறோம், ஏன்னா இதை நம்ம சிமுலேட்டும் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த டயக்ராம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருவீங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ இந்த இடத்துல எதுக்கு 4 டயோடு இருக்குது, ஏன் இந்த டயோடெல்லாம் மேலே பார்த்து இருக்குது, ஏன் இந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமை நீங்கள் படிக்கணுன்னு மக பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. பண்ணாமலே நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த சர்க்கியூட் டயக்ராமாக வரைஞ்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமை இப்போ மறந்துடுங்க, உங்களுக்கு ரெக்டிஃபயர்னால் என்ன, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுன்னு நினச்சிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு லோடு கொடுக்குறாங்க, அந்த லோடு வந்து டிசி லோடு. ஸோ அதோட மேல் டெர்மினல் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் டெர்மினல் வந்து ஹையர் டெர்மினல்லாம் பார்க்குறோம், ஸோ ப்ளஸ் இருக்குது, கீழே பி வந்து நெகட்டிவ் டெர்மினல், தட் இஸ் ஒரு லோவர் டெர்மினல்னு இப்படி வச்சுருக்கோம். ஸோ ஆனால் உங்களுக்கு இந்த லோடை கொடுத்தவங்க வந்து சப்ளை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்துட்டாங்க, அதாவது ஏசி கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசி கரண்ட்டை கொடுத்து இந்த வந்து டிசியை வந்து டிசி லோடை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். தேர் ஷுட் பி சம் ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதில் நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிசி லோடாக இருந்துக்கணும் அப்படின்னா எப்போவுமே கரண்ட் டைரக்ஷன் வந்து எங்கே இருக்கணும், ஹையர் டெர்மினல் டு லோவர் டெர்மினல். அதாவது கரண்ட் டைரக்ஷன் மேலே இருந்து கீழே வரணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட லோடு வந்து என்னவா இருந்தாலும் உங்களோட சோர்ஸ் வந்து என்னவா இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த சோர்ஸ்லேருந்து வர்ற கரண்ட்டு வந்து இந்த லோடுக்கு வந்து ஏ டு பி போனால் எந்த ஒரு கண்டிஷன்லேயும், அதாவது இது ஏசிங்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள்லேயும் சரி செகண்ட் ஆஃப் சைக்கிள்லேயும் சரி இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டு த லோடு, இந்த லோடுக்கு வந்து மேலேருந்து கீழேருந்து மட்டும் போனாலே போதும், அது வந்து டிசியாக மாறிடுச்சுன்னே அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிறத ஃபேஸாக நினச்சிக்கிறேன், கீழே இருக்கிறது நியூட்ரலாக நினச்சிக்கிறேன். ஸோ மேலே இருக்கிறத நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ மேலே கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இதில் பிரச்சனை கிடையாது, மேலேருந்து கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்து அப்படி கீழே வந்து இந்த டைரெக்ஷன் வழியாக போகிறேன். ஸோ இந்த டைரெக்ஷனை போக வைக்கிறதுக்காக நான் இங்கே டயோடை போட்டுக்கிறேன். இந்த டயோடை நான் ஏன் இங்கே போட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நெகட்டிவ் செகண்ட் ஆஃப் சைக்கிளில் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும், கரண்ட் டைரெக்ஷன் மாறிச்சுன்னா அதை நான் கண்டக்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் டைரெக்ஷன் மாறிச்சுன்னா நமக்கு இங்கே லோடில் டைரெக்ஷன் மாறிடும், அப்போ அது டிசின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனை இங்கே போட்டுக்கிறேன். அப்போ டியூரிங் செகண்ட் ஆஃப் சைக்கிள் என்ன நடக்கும், இங்கே ஃபேஸ் வரும்.
ஃபேஸ் வரும், மேலே நியூட்ரல். இது ஃபேஸ் வந்துச்சுன்னா நமக்கு இந்த கரண்ட் டைரக்ஷன் எங்கே வரைக்கும் இங்கேருந்து வரணும். பட் வந்து இங்கேயும் மேலேயும் வந்து டயோடு வச்சுட்டனால அந்த 2 டயோடும் இந்த செகண்ட் ஆஃப் சைக்கிளில் வந்து என்னவாக இருக்குது, ரிவர்ஸ் பயாஸாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அதால் கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்துலையும் இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருங்கிறதுனால அந்த நேரத்துலையும் அந்த கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகணும், இந்த லோடுக்கு போய் சேரணும் அப்படின்னா எனக்கு இந்த பாத்து கிடைக்காது. அதுக்கு நான் இன்னொரு பாத்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு பாத்து செட் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு பிரான்ச் எடுத்து போடுறேன். அப்போ இங்கேருந்து வர்ற இங்கேருந்து வர்ற அந்த ஃபேஸ் வந்து இதுக்குள்ளே போகாது, பிகாஸ் ரிவர்ஸ் பயஸ்ங்கிறதுனால இது வழியாக வரும். பட் இது வழியாக வந்துட்டு திரும்ப வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளோட மேட்ச் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷனை நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இந்த டைரக்ஷனை நான் மெயின்டைன் ஆஃப் த கரண்ட், இந்த எல்லோ டைரக்ஷனில் கரண்ட் டைரக்ஷனை நான் மெயின்டைன் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல ஒரு டயோடு இருந்திருக்கணும். ஸோ இந்த டயோடு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கரண்ட் வந்து இங்கே தான் போகும். ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் இந்த ரெட் கலர் டாட்டட் வந்து இதுக்கு கீழே இறங்கியிருக்காது, இறங்க முடியாது, ஏன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் ஃபஸ்ட் கண்டிஷனில். ஸோ இந்த கரண்ட் வந்து மேலே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் லைனும் சரி எல்லோ கலர் லைனும் சரி ரெண்டுமே இந்த லோடுக்கு ஏலேருந்து பிக்கு போகிற டைரக்ஷனில் தான் இருக்குது. தட் இஸ் அட் எனி காஸ்ட், ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் சரி செகண்ட் ஆஃப் சைக்கிளாக இருந்தாலும் சரி, அட் எனி காஸ்ட் இந்த லைன் வந்து என்னவாக இருக்குது, இட் இஸ் டிசி, ஒரே கரண்ட் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. தட் இஸ் யூனி டைரக்ஷனில் தான் இருக்குங்கிறதுனால இது டிசி ஆகுது. ஸோ இப்போ போன கரண்ட் இந்த எல்லோ டைரக்ஷனில் போன கரண்ட் திரும்ப ரிட்டன் வரணுமே, இப்படி ரிட்டன் போக முடியாது. இப்படி ஏன் போக முடியாதுன்னா இது ஹையர் டெர்மினலில் இருக்காது, மறுபடியும் கண்டிப்பாக லோவர் டெர்மினலில் போய் ஜாயின் ஆகணும். ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஜாயினிங் ஒரு பாத்து வேணும். ஸோ அந்த பாத்து வழியாக நான் ஜாயின் பண்ணேன்னா இந்த பாயிண்ட் இந்த பாத்து வந்து ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளில் மேட்ச் ஆகிடக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு டயோட் போட போகிறேன். அப்போ அந்த டயோடை நான் இங்கே போட்டேன்னா, ஸோ இதனால தான் நம்மளோட அன்கண்ட்ரோல்ட் ரெக்டிஃபயரோ இல்லை ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் ரெக்டிஃபயரில் வந்து நம்ம 4 டயோடு யூஸ் பண்ணுறோம். இதனால தான் அந்த 4 டயோட் இந்த டைரக்ஷன். ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் இப்படியும் வரையலாம், பட் இல்லை நீங்கள் புக்கில் கொடுத்துருக்குற மாதிரி இதுக்கு முன்னாடி காத்தின டயக்ராம் மாதிரி எப்படி வேணாலும் வரையலாம். ஸோ ஒருவேளை இது வந்து ஒரு கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம். கண்டிப்பாக கண்ட்ரோல்டுன்னு சொன்னால் என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கண்ட்ரோல்டு ரெக்டிஃபயர்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போனால், முதல்ல நம்ம அன்கண்ட்ரோல்டு பார்த்தோம். அதாவது நான் இன்புட்டில் வந்து 200 வோல்ட்டு ஏசியாக கொடுத்துருந்தேன்னா எனக்கு அவுட்புட்டில் 200 வோல்ட்டு டிசியாக தான் கிடச்சிருக்கும். ஸோ என்னோடய வோல்டேஜ் வேல்யூவை என்னால் மாற்ற முடியாது, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு 200 வோல்ட் இன்புட் ஏசியை வந்து நான் ஒரு 100 வோல்ட்டு எனக்கு டிசி அவுட்புட்டாக வேணும்னா என்னால் நார்மல் ரெக்டிஃபயரால் பண்ண முடியாது, ஏன்னா அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு என்ன வேணும், தைரிஸ்டர் வேணும். தைரிஸ்டரோட சிம்பிளோட வந்துருச்சு. ஸோ தைரிஸ்டரில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு கேட் பல்ஸுக்கு ஒரு டெர்மினல் இருக்கும். இந்த தான் வந்து கேட் பல்ஸ் டெர்மினல். ஸோ இந்த கேட் பல்ஸுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைரிஸ்டரை அது எப்போ ஆன் பண்ணணும், ஒரு ஸ்விட்சை ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு டிவைஸ், எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது அது டிசைட் பண்ணணும். ஸோ இதை நான் எப்போ ஆன் பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபுல் சைக்கிளும் எனக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற 200ஓட ஃபுல் ஏரியாவும் இங்கே ஆக்குப்பை ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இது நான் ஒரு டிலேயோடு கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் இதை நான் ட்ரிகர் பண்ணுறேன், ஆன் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கேப் விழுது. இந்த ஷேடட் ரீஜன் தான் வந்து கண்டக்ட் பண்ண ரீஜன், இந்த டாட்டட் இங்கே இருக்கிறது வந்து கண்டக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஃபுல்லாக கண்டக்ட் ஆகிருந்துச்சுன்னா 200 வோல்ட் அப்படியே வந்திருக்குதுன்னு அர்த்தம். பாதியை கண்டக்ட் இந்த ஏரியா மட்டும் கண்டக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஏரியாக்கானது மட்டும்தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். ஸோ இந்த கண்ட்ரோல் ரெக்டிஃபயரில் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்மளோட சிமுலேஷன் பார்ட்டில் என்ன நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, நமக்கு இந்த கால்குலேஷன் இந்த வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விட்த், இது ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபயரிங் ஆங்கிள். இந்த ஃபயரிங் ஆங்கிளை எப்படி கொண்டு வரணும்னு ஒரு சின்ன கால்குலேஷன் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துட்டோன்னா நமக்கு அங்கே ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இன்புட் வோல்டேஜ், அதாவது சோர்ஸ் வோல்டேஜ் போட்டிருக்காங்க, சைனசாய்டல் ஏசி. ஸோ சைனசாய்டல்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து ஒரு 1 சைக்கிள் இருக்கும். ஸோ ஒரு சைக்கிள்னு சொன்னால் அது 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட 50 ஹெர்ட்ஸ், நம்ம இந்தியாவில் வந்து 50 ஹெர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுவே நமக்கு வந்து டைம் பீரியடில் வேணும், அதாவது இந்த ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் கால்குலேஷன் வந்து T = 1/f, அதாவது ஃப்ரீக்வன்சியை வந்து
இன்வர்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 50னா 1/50 வந்து 20 மில்லி செகண்ட்ஸ். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு 20 மில்லி செகண்ட்ஸும் அதனோட ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ டைம் பீரியட் என்னது 20 மில்லி செகண்ட்ஸ். அப்போது வேறு ஒன்றும் இல்லை, 360 டிகிரிங்கிறது, அதாவது 50 ஹெர்ட்ஸுங்கிறது 360 டிகிரியில் நடந்திருக்கு இல்லையா, அப்போ 360 டிகிரிங்கிறது என்னது அந்த 20 மில்லி செகண்ட்ஸ். ஆனால் அந்த 360 டிகிரி வந்து 20 மில்லி செகண்ட்ஸ்னால் 1 டிகிரி எவ்வளோ வருது, அந்த 20 மில்லி செகண்ட்ஸ் டிவைடட் பை 360, அதாவது 1 டிகிரி, ஒரு டிகிரி நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டைம் பீரியடில் 0.055 மில்லி செகண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ 1 டிகிரி இவ்வளவுனா 30 டிகிரிக்கு எவ்வளவு, 60 டிகிரிக்கு எவ்வளவு, அதுமாரி 45 டிகிரிக்கு எவ்வளவு, 20 டிகிரிக்கு எவ்வளவுன்னு என்ன வேணுமோ அதை நம்ம அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மேட் பண்ணோம். ஸோ 0.055 மில்லி செகண்ட்ஸ் வந்து 1 டிகிரியோட டைம் பீரியட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம். ஸோ அப்போ நம்மளோட ப்ராப்ளமில் என்ன வருது அப்படின்னா இந்த விட்த்து வந்து நம்ம எவ்வளோன்னு டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ சப்போஸ் வந்து ப்ராப்ளமில் வந்து ஃபயரிங் ஆங்கிள் இஸ் 30 டிகிரின்னு சொன்னாங்கன்னா அப்போ நம்ம சிமுலேஷன் பண்ணும்போது அந்த சிமுலேஷனில் பல்ஸில் வந்து அந்த 30 டிகிரி டிலே வந்து எவ்வளோ டைம் பீரியடுன்னு தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஸோ நமக்கு அது என்ன டைம் பீரியட்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கேல்குலேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து இதை வந்து என்ன டிலே என்னன்னு சொல்கிறாங்க, டிலே ஆங்கிள் ஆர் ஃபயரிங் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இது வந்து ஃபஸ்ட்டு சைக்கிளில் வந்து ஒரு டயோட் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னால் 4 தைரிஸ்டரில் வந்து T1 and T2 கண்டக்ட் ஆகும். ஸோ T1 and T2 என்னென்னா இந்த கேப்பை விட்டுட்டு இந்த இதெல்லாம் கண்டக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ இந்த கேப் வந்து அந்த ஃபயரிங் ஆங்கிள் வந்து டிலே ஆங்கிள்னு சொல்கிறோம். அந்த டிலே ஆங்கிள் வந்து என்னது α1. ஸோ α1 வந்து நமக்கு ஆல்ரெடி 1 டிகிரி வந்து 0.005 இது அப்படின்னா சப்போஸ் வந்து α1 வந்து நான் ஒரு 25 டிகிரி ஆல்ஃபா வந்து 25 டிகிரி வைக்கிறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ ஆஃப் இன்புட் α1க்கு நான் என்ன பண்ணணும், 1.388 மில்லி செகண்ட்ஸுக்கு, அதாவது 25 இன்ட்டு 0.055 டைம் பீரியடுக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 25 டிகிரினா 25 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இத்தனை செகண்ட்ஸ், அதுதான் மீனிங். ஸோ அங்கே நம்ம பல்ஸ் ஜென்ரேஷனில் என்ட்ரு பண்ணும்போது நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இந்த செகண்ட்ஸ் என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போது செகண்ட் ஆஃப் சைக்கிளில் என்ன நடக்குது, அந்த T3 and T4 ஆனாக இருக்குது, T1 T2 ஆஃப் ஆயிரும். பட் T3 T4மே இந்த கேப்பில் இருக்குது. அதே α1ஓட விட்டு தான் அதுவும். ஆனால் அது நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த 0லேருந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ 0லேருந்து கேல்குலேட் பண்ணோன்னா இது மட்டுமே எவ்வளவு 180. ஸோ 180 கூட நம்ம இந்த அடுத்த 25. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஆஃப் சைக்கிள். அந்த 180 டிகிரிங்கிறது இந்த ஒரு ஹாஃப் சைக்கிள் முடிஞ்சு, ஹாஃப் சைக்கிள் நமக்கு இங்கே முடியுது. ஸோ இதோட ஹாஃப் சைக்கிள் T2 முடியும் போது ஹாஃப் சைக்கிள் முடியுது. ஹாஃப் சைக்கிள் கூட அடுத்த 25 டிகிரி ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ அதனோட மல்டிப்ளை பண்ணால் 11.275 மில்லி செகண்ட்ஸ் வருது. அப்போ α1, அதாவது உங்களோட டிலே ஆங்கிள் α1 அண்ட் டிலே ஆங்கிள் α2ஓட வேல்யூ வந்து ஃபார் 25 டிகிரி இது. ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன டிகிரியில் வேணும், என்ன டிகிரியில் நமக்கு ட்ரிகர் பண்ண சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து நம்ம அதனோட மல்டிப்ளிகேஷனை வச்சு அங்கே இது பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறதுக்கு அங்கே பல்ஸ் ஜென்ரேஷன்னு ஒரு டூல் கிடைக்கும். அந்த டூலை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டூலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ கிடைக்கும். ஸோ அந்த விண்டோவில் வந்து அந்த ஆம்ப்ளிடியூட்னு போட்டிருப்பாங்க. இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் பல்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒன்றுனே இருக்கட்டும். இந்த பீரியட்னு சொல்லியிருக்காங்களே, அந்த பீரியடுங்கிறது ஒரு ஃபுல் சைக்கிள் டைம் பீரியட் சொல்கிறாங்க. அப்போது வந்து 360 டிகிரி, அதாவது ஒரு 50 ஹெர்ட்ஸுங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸுங்கிறதுனால அந்த 50 ஹெர்ட்ஸை வந்து அது ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸுங்கிறதுனா அதை செகண்ட்ஸுக்கு மாற்றினோன்னா அது 1/50 போடுவேன். அந்த 1/50 தான் வந்து 20 இன்ட்டு 10 to the power of -3, 20 மில்லி. அந்த 10 to the power தான் e⁻−3ங்கிறது e−3ன்னு போடுவாங்க இதில். தென் பல்ஸ் வித் என்ன அப்படின்னா இட் இஸ் ஆன் பீரியட் ஆஃப் த தைரிஸ்டர் ஸ்விட்ச். ஒரு தைரிஸ்டர் ஸ்விட்ச் எவ்வளோ நேரம் ஆன் இருக்கணும் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் பர்சன்டேஜில் போடுறாங்க. அப்போ நான் வந்து 50%, அதாவது அந்த 20 மில்லி செகண்ட்ஸ் அந்த 360 டிகிரிக்கு இது வந்து T1 and T2 வந்து ஒரு பாதி நேரம் இருக்கும், மீதி பாதி நேரம் அடுத்த T3 and T4 இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ் டிலே வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ T1 and T2க்கு நம்ம என்ன பண்ணுவேன், T1க்கு வந்து T1 and T2க்கு வந்து α1ங்கிற டிகிரி போடுவேன். அப்போ வந்து T1 and T2க்கு வந்து வேல்யூ இங்கே ஃபேஸ் டிலே செகண்ட்ஸ் எவ்வளோ போடுவேன், 1.38 மில்லி செகண்ட்ஸ்னு இங்கே என்ட்ரு பண்ணுவேன். அதே இது T3 T4க்கு நான் α2ஓட வேல்யூ 11.275 மில்லி செகண்ட்ஸ்னு இங்கே என்ட்ரு பண்ணேன். இப்படி என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிமுலேஷன் அவுட்புட் ஈஸியாக கிடச்சிரும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் போடும். ஸோ உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட MATLAB ஆன் பண்ணி வைங்க.
ஸோ அதில் நம்ம இந்த ப்ராக்டிக்கலை இப்போ பார்த்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம், இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும்.